ஃபேமிலியோட டூர் நிறைய பேர் போவீங்களா? ஆனா நாங்க எப்படின்னா ஃபேமிலியோட டூரா கோயிலுக்கு தான் போவோம். ஏன்னா எங்க ஊர்ல எங்க வீட்லனா டூர்ன்றது கோயில்னு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. அப்படின்னா நாங்க எங்க அண்ணன் வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நாங்க ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம். இந்த கோயில் பேரு பார்த்தீங்கன்னா வல்லரியான் கோயில். இந்த கோயில பத்தி தெரிஞ்சவங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி எல்லாமே நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு ஒண்ணும் தெரியல. ரொம்ப பழமையான கோயிலுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உள்ள போகும்போதே சிலைகள் எல்லாமே அவ்வளோ டேமேஜ் ஆகிருந்துச்சு. முன்னாடியே ஒரு குடிசை மாதிரி தான் போட்டு இருந்துச்சு. யார் யார் நன்கொடை கொடுத்தா எல்லாமே இருந்துச்சு. ஆம்பியன்ஸ் பக்காவா இருந்துச்சு. இதுக்குள்ள ஐயர் மட்டும் தான் போகணும்னு சொன்னாங்க. நம்ம பையன் ஒரு சின்ன பையன் ஓடிட்டியான். சரி, சாமியும் குழந்தையும் ஒண்ணுதானே, சரின்னு சொல்லிட்டு நாங்களும் சுற்றிக்கிட்டு பார்த்துட்டு அப்படியே வந்தோம்னா பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருந்துச்சுங்க. ஒரு கிராமத்து சைடு சிட்டி லைஃப்ல இருந்து வெளியே போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கிராமத்தில் இருக்கிற உங்கள் குலசாமி கோயிலுக்கு போங்க. ஏன்னா அது ஃபுல்லாமே அவுட்டரில் வில்லேஜராக இருக்கும், தரமாக இருக்கும், மைண்டும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும், போயிட்டு வந்து ரிலாக்ஸேஷனாகவும் இருக்கும், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியே இருக்கும். ஏன்னா நான் சொல்கிறது கரெக்டாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நாங்களும் இந்த கோயிலுக்குனா போயிட்டு கிடா வெட்டினா முடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு நாங்களும் கிளம்பி வந்தாச்சுங்க. ஏன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கிணறு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. போனருக்கு அருமையாக குளிச்சுட்டு சாப்பிட்டு தரமாக கிளம்பி வந்தாச்சு.